தோழர் சண்முகம் அவர்கள் கூறியது 100% உண்மை. கொள்கை என்பது கடந்த 40-50 ஆண்டுகளாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். கொள்கின்ற கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு அடிக்கிறது தான் கொள்கைன்னு ஆயிப்போச்சு. புரியுது உங்களுக்கு? கொள்கைங்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கும் ஆயிப்போச்சு. அப்ப இப்படி புரிஞ்சுக்கிறதா 2026க்கு முன்னாடி திமுக கிட்ட எம்பி சீட்டு, 2026க்கு பின்னாடி தாவேகா கிட்ட எம்பி சீட். அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். கொள்கை எடுத்துக்கிறது. அந்த கொள்கையெல்லாம் தாண்டி குடுக்கல் வாங்கல். நாங்க எங்க சீட்டு ஒவ்வொரு 3 தடவை ராஜ்யசபா சீட்ல 17, 18 3 தடவை கொடுத்தோம். 53 சீட்டு கொடுத்து 34 சீட் இருக்கக்கூடிய 33 சீட் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா வாங்கணும். நாங்க தான் உங்களுக்கு கூடுதலா கொடுத்துருக்கோம். அப்படி வச்சுக்குவோம். வெறும் 5 சீட்டு கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தியது தாவேகா. இப்படி வேணா சொல்லலாம். அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு. சும்மா ரோட்ல போறவங்களுக்கு கொடுக்க முடியாது. யாருக்கு ஸ்டேக் ஹோல்டரோ, இப்ப கூட சண்முகம் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நாங்க போய் முதல்ல ஆதரிச்சதுக்கு காரணம் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேறு வகையான ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது. அவங்களே ஒரு தொலைக்காட்சியில் 4 கட்சியும் பேசினாங்க. முத போனது நாங்க. என்ன மீதி 4 பேர் நம்பி உட்கார்ந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் கூட்டு வைக்க போறாங்க அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவர் வந்து முதல்வராக்க போறாங்கலாம் ஒரு பேச்சு வந்துச்சு. 4 பேருமே சொல்லிட்டாங்க. அப்ப நெருப்பு இல்லாம போயாது. இப்ப அந்த பக்கம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இந்த கொள்கைக்கு வந்துருவோம். அவர் சொன்ன புடலங்காய்ங்கிறது உண்மை. புடலங்காயை வந்து யாருனாலும் வாங்கலாம், யாருனாலும் சமைக்கலாம், எப்படினாலும் கறி சமைக்கலாம். அதுதான் கொள்கை புடலங்காய். அழகா சொல்லியிருக்காரு. இந்த நீங்க சொன்னீங்கல்ல பாஜகவும் திமுகவும் சேருமாங்கிறத நான் இப்படி சொல்றேன். உங்களுக்கு வரலாறோடு சொல்றேன். 1967 வரை ராஜாஜி மிகப்பெரிய எதிரி. புல்லுகப்பட்டர்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் தான் 67 பேரறிஞர் அண்ணா தலைமையில் கூட்டணியில் சேர்த்தாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீமுக்கு ராஜாஜி. அதே 71 என்ன நடந்துச்சு? எந்த காங்கிரஸை எதிர்த்து அவங்க வீழ்த்தினாங்களோ அந்த காங்கிரஸோட 71 கூட்டணி. 2 காங்கிரஸ் ஆனதுனால ஒரு காங்கிரஸ் கூட்டணி. இதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் 1980 கூட்டணி. 2 பேர் தான் தமிழ்நாட்டில் எதிரியா இருந்தாங்க. அப்ப 80 கூட்டணி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, 3வது ஒரு பிளேயர் ஒருத்தர் வந்துட்டார். யார் வந்தா? இதைத்தான் நான் வரலாறு இன்னைக்கு திரும்ப போதும் சொல்றேன். 3வது ஒரு எம்ஜிஆர்னு ஒரு பிளேயர் வந்துட்டார். அப்ப 3வது ஒரு எம்ஜிஆர்னு ஒரு பிளேயர் வந்த பிறகு யார் யார் கூட்டி சேராதவங்க சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி நாளைக்கு எதுவும் நடக்கலாம். நம்பர் 1. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். இந்த பாஜக திமுக அதிமுக கொள்கை புடலங்காய் அப்படின்றது மே மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு தெரிஞ்சிச்சா? ஒன்னு புரிஞ்சுக்கங்க. காலமும் சூழலும் தான். அது தெளிவா சொல்றாரு. நாங்க திமுக அதே தோழர் சண்முகம் சொன்னாரு 110 இடம் 108 இடம் வந்து தமிழக மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நாங்களும் நம்பிக்கை வச்சிருப்போம். தமிழக மக்கள் ஒரு பக்கம் போகும்போது எதிர்பக்கத்தில் நாங்க போக முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் அந்த தப்பு தான் பண்றாங்க. தமிழக மக்களுடைய என்ன இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவு எங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால தான் போக முடியும். நாளைக்கு இன்னைக்கு நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கலாம். அதே மக்கள் என்ன அதிமுக மாதிரி 3வது கட்சியா கூட மாற்ற முடியும் காலம் மாறும்போது. அதாவது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க. காவி உடையில் வந்த பாவிகள் பண்டாரம் பரதேசிகள் சொன்ன சில மாதங்கள்ல 1998 ரவிச்சந்திரன் சொன்னார் இல்லையா, 98ல காங்கிரஸோட கூட்டணி திமுக. 99 எங்க போனாங்க? அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மதவாத கட்சி எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பேசினாங்க, சமூக நீதிக்கு எதிரான கட்சி எல்லாம் சொன்னாங்க. 99ல அமைச்சர் பதவி ஒன்றியத்தில் கிடைக்கணும்னா அங்கே போனாங்க. திமுக போச்சா இல்லையா? நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் உண்மையை நான் சொல்வேன். திமுக நல்லது செஞ்சா நான் சொல்லுவேன். அதிமுகவும் திமுகவும் எதிர் கட்சி உங்களுக்கு தெரியும். திருப்பத்தூர்ல காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நிக்குது. அருணகிரிங்கிற ஒரு பேரு நிற்கும் போது யார் யார் ஆதரிச்சா தெரியுமா? காங்கிரஸ், திமுகவும் அதிமுகவும் ஆதரிச்சு. இதுதான் காலம் பதில் சொல்லுங்கிற மாதிரி. இதுக்கு பின்னால் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி சாதி விரோதமான கட்சி தான் திமுக. சாதி கட்சிகளை பூரா சேர்த்து 2001 அவங்க கூட்டணி வச்சாங்க. அதே ஏன் நடக்காதுங்கிறது சொல்ல வர்றேன். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. வரலாறு சொன்னா மக்களுக்கு போய் சேரும். இந்த கொள்கை புடலங்காய்க்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். 2001 சாதி கட்சிகளோட கூட்டணி அவங்களுக்கு பெரிய கட்சி கூட்டணி கிடைக்கல. 2001 போனாங்க. 2002 பாபர் மசூதி எடுத்த கட்சி தான் இந்த கட்சி பாஜக. 99 சேரும்போது 91 எல்லாம் இடிச்சு முடிச்சாச்சு. 99 சேரும்போது அதெல்லாம் மறந்து போச்சு பாபர் மசூதி. அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ என்ன மறந்துச்சு? குஜராத் கலவரம் 2002. அதை முடிச்ச பிறகு 2003 2004 அங்கே பாஜகவுக்கு விரோதமா அங்கே இருந்துட்டு வெளியே வந்து காங்கிரஸ் என்ன இந்தியாவின் தலைமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருக. ஏற்கனவே நேருவின் மகளே வரலாம். உங்களுக்கு சொன்னா கதை நீங்க இடையில குறுக்கிடுவீங்க. இதெல்லாம் நடந்ததுனால இந்த 2 கட்சிகளும்
அதிமுகவும் திமுகவுமே ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன். இப்படிலாம் கட்சிகள் கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இருந்த கட்சிகள் அதிமுகவை பற்றி சொல்ல முடியும், திமுகவை பற்றி சொல்ல முடியும். இப்படி இருந்த கட்சிகள் நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் ஏன் சேராது? என்ன நடந்துச்சு? தாவேக ஆட்சி வந்த உடனே ஏன் எடப்பாடியாரை கூப்பிடலன்னு திமுக கேட்குது. நல்லா யோசனை பண்ணுங்க. ஏன் எடப்பாடியாரை நீங்க கூப்பிடலன்னு கேட்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் அதிமுக மேல ஒரு கரிசனம் வந்துருச்சு. பாஜக யாரோட இருக்காங்க? அதிமுகவோட இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அவங்க வந்து நெக்லிஜிபிள். 4 இடம் வந்து பாஜகவுக்கு வாங்கி கொடுத்தது திமுக. எப்போ வாங்கி கொடுத்தாங்க? 2001. அதே 4 இடத்த பாஜகவுக்கு இதுவரையும் கிடைக்காத இடத்த வாங்கி கொடுத்தது யாரு? அதிமுக. மூணு புள்ளியை நீங்க கணக்கில் காங்கிரஸ் 2026 காங்கிரஸ் வெற்றி பெற்றது திமுகவுடைய தயவு இல்லாம இல்லையா? நீங்க பாஜக திமுகவுடைய கொள்கையை பத்தி விமர்சிக்கிறீங்க இல்லையா? ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றுவிட்டு தாவேகா ஓடு போய் கரம் கோர்த்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்குறது என்பது சரியான கொள்கையா? திமுக கூட்டணியா திமுக கட்சியா? அது கூட்டணி. அதில் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் ஏன் சேர்ந்தாங்க? இவங்க ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கணும். தனியாக திமுக நின்ற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு 5 சீட் வாங்கி நின்றாங்களா? 10 சீட் யாரும் நின்றாங்களா? கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லை. அதுக்கு பேர் கூட்டணி. அப்படியும் தனியாக நின்று பார்த்தாங்க திமுக 2004, 2014 0. காங்கிரஸ் 0. ஏன்? தனியாக நின்றா அதான் நடக்கும். கூட்டாணி இருந்தா ஜெயிக்க முடியும். அப்ப கூட்டாணி நின்றா 2வது இடத்துக்கு போக முடியும். கூட்டாணி நிக்கலைன்னா 3வது இடமோ 4வது இடத்துக்கு போக முடியும். இதுதான் வரலாறு. திமுக 3வது இடத்துக்கு போன வரலாறு தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் தெரியுமா? நல்ல வேளை நீ கேள்வியை கேட்கறதுனால மக்களுக்கு பதில் போகுது. நான் உங்களை பாராட்டுறேன். முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, கம்யூனிஸ்டுடைய ஓட்டு ஒன்று கூட போகலையா? இன்னைக்கு 20 இடங்கள்ல திமுக 59 ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு? 5000 ஓட்டு கீழே, 3000 ஓட்டு கீழே 15 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. 5000 ஓட்டு. காங்கிரஸ் எடுத்துக்கங்க. காங்கிரஸ் வந்து 5% வைங்க. நாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 10% எடுக்கிறோங்க. அதிக இடங்கள்னா நாங்கள் 20% எடுப்போம். ஆனா 5% வச்சா 2 லட்சம் ஓட்டு 5% எவ்வளவு? 10000 ஓட்டு. அப்ப காங்கிரஸுக்கு 10000 ஓட்டு இருக்கனால எங்களுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப எங்க 10000 ஓட்டு போனதுனால தான் அவங்க 30 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஆதாரபூர்வமா 19 இடத்துல 5000 ஓட்டுல அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் கேட்கிறது, பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி வச்சாங்க, பின்னாடி வந்து அவங்க மாத்தினாங்க அப்படின்னும் பொழுது நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சியோடு தானே கூட்டணி வைத்தீங்க. அதை தான் நான் சொன்னேன். 60 ஆண்டுகளாக கொள்கைகள்ல புடலங்காயின்னு சொல்லிட்டேன். நான் யாரு யாரோட கூறலாம், அரசியலில் எதிரியும் கிடையாது, நண்பர்கள் இல்லைங்கிற நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு அரசியல் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னாரு, அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம். The last asylum of the scoundrels சொன்னது யாரு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். நான் அரசியல்ல யாரும் நேர்மைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் காமராஜர் இல்ல, வேணாங்கிற மாதிரி எங்களை மாதிரி 1% வேணா இருப்பாங்க. பதவியை பத்தி சிந்திக்காம, பணத்தை பத்தி சிந்திக்காம, ஒரே கட்சி காமராஜர் நம்பி நான் இருக்கிற ஆளு. அதுக்கு சொல்ல வரேன், எல்லாருமே எங்களை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நான் எந்த பதவியில எங்கேயும் இருந்ததில்லை, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதனால காங்கிரஸே என்னை வந்து மதிக்காது, காங்கிரஸே எனக்கு உழைப்புக்கு கொடுக்காது. இருந்தாலும் அந்த காங்கிரஸ்ல இருக்கேன். ஏன் இருக்கேன்? காமராஜர் காண்டி இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியில தான் இருக்கணும். ஆனா கூட்டணிகள் அமைவது வந்து காலமும் சூழல் தான், சந்தர்ப்பம் தான். அதனாலதான் பொதுவாக நம்ம சந்தர்ப்பவாதம் சொல்றோம். ஏன் சந்தர்ப்பவாதம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு? மாறி மாறி போவாங்க. இன்னைக்கு ஜெயிக்கணும். திமுக வந்து கொடுத்துச்சுன்னா சும்மா. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க ராஜ்யசபா கொடுத்தாலும், எங்களுக்கு கொடுத்தாலும், அல்லது தேமுதிக கொடுத்தாலும், ஏற்கனவே பாமகவுக்கு கொடுத்தாலும், எல்லாமே வந்து குடுக்கல் வாங்கலை ஒழிய ஒரு எல்லாம் தப்பா நினைச்சிருக்காங்க. திமுக கொடுத்துச்சு, முதுகுல சுமந்தாங்க. நான் கேட்கிறேன், முதுகை விட்டு நாங்க இறங்கிட்டு சந்தோஷம்ல படணும். ஏன் கதறாங்க, பதறாங்க, ஏன் உதறாங்க கையை? இதுக்கு சொல்ல வரேன். அதனால மக்களுக்கு புரியணும். இன்னைக்கு மக்கள் தான் நம்மளுடைய எஜமானர்கள். மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாவேகாவை கொடுத்திருக்காங்க. அந்த தாவேகாவை ஆதரிக்கிற ஒரு சூழல்ல வந்து முஸ்லீம் லீக், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இருக்குது. ஆனா நாளைக்கு எதுவும் நடக்கலாம். அதனால உண்மையை புரிந்து கொள்ளுங்க. தவறு, துரோகம் என்பது சொன்னா காங்கிரஸை 6 தடவை துரோகம் பண்ணிருக்கு திமுக, பாஜகவை 2 தடவை திமுக துரோகம் பண்ணிருக்கு. அதே திமுகவை பல நேரங்களில் பல கட்சிகள் துரோகம் பண்ணிருக்கு. துரோகம் தாண்டி அவங்க விசிக பல நேரங்களில் இருந்தாங்க. இல்ல இப்போ புரிஞ்சுக்கங்க சார். முதல் சுற்று அரசியல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கங்க. முதல் சுற்று இதுல சார் எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய தீர்ப்பு அப்படியே சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தாவேகா காக்கப்படணும்னு அதிகமான இடங்களை தாவேகா கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகா அதே மாதிரி ஐயுஎம்எல் ஆதரிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை.